வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2024-25க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அதானி பவர். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சம்மரி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். growth அண்ட் எக்ஸ்பான்ஷன் பிளான்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஓவராலா 2032 வரைக்கும் இருக்கக்கூடிய இவங்களோட இதை இவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல 18 ஜிகாவாட்ஸ்லேருந்து 42 ஜிகாவாட்ஸா அவங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கான பிளான் போட்டிருக்கிறாங்க. ப்ராக்ரஷன்ல இருக்கு. அதே மாதிரி இப்போ 23 ஜிகாவாட்ஸுக்கான பைப்லைன் சாரி அது இது அவங்களுடைய ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்கு. அதுக்கு பைப்லைன் ப்ராஜெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 91% பார்த்தோம்னா கரண்ட் ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி சஸ்டெயின் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்க பிபிஏ அப்படிங்கிற பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது டைஅப்ஸ் போட்டிருக்கிறாங்க. வேற யாரோடையும் போட்டிருக்கிறாங்களா இல்லாட்டி இவங்களுக்குள்ளே போட்டிருக்கிறாங்களாங்கிறத பற்றி எனக்கு தெரியல. இப்போ ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னலாம் வின் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா 2400 மெகாவாட்ஸ் பீகாருக்கு பிபிஏ, இந்த பிபிஏ இங்கே தான் வருது. 2400 மெகாவாட்ஸ் பிபிஏ பீகாரோட போட்டிருக்கிறாங்க. 1600 மெகாவாட்ஸ் மத்திய பிரதேஷோட போட்டிருக்கிறாங்க. 570 கர்நாடகாவோட போட்டிருக்கிறாங்க. இதுல எல்லாத்துலயும் அக்ரிமெண்ட் வந்துருச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அசாமுக்கு 3.2 ஜிகாவாட்ஸ் அவங்க போட்டிருக்கிறாங்க. இதுல பிட்டர் இவங்க தான் எல்லோன் பிட்டரா இருக்கிறாங்க. ஸோ இது ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு பிபிஏ போட்டாங்கன்னா அதுவும் ப்ராஜெக்ட்ஸில் ஆட் ஆயிரும். இதில் உங்களுடைய சப்சிக்வெண்ட் பெர்ஃபார்மன்ஸஸாக இருக்குது. ஸோ கெப்பாசிட்டியை கொஞ்சம் பெரிய லெவல்லையே 3 டைம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 டைம்ஸ் மேலே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆனால் 2032 வரைக்கும் 6 வருஷம் இருக்குது. அப்போ ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம். ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் டர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல்ங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம், மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 188 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல 152ங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி இது டாலரன்ஸ்ல இருக்கு. பிஇ அண்ட் பிபிஐ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆயிருக்கு. ஸோ அதனால இவங்களை எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.18, அதனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது இது ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் ஃபிளாட்டா தான் இருக்கு. 2026க்கு ஃபிளாட்டா இருக்கு, 27க்கு தான் பெருசா இருக்கு. அதே சமயத்துல குவார்டர்லின்னு வரும்போது இந்த குவார்டர்லிக்கு கிட்டத்தட்ட ஃபிளாட்டா தான் ஆகுது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இப்போ இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா 3.7% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. குவார்டர்லின்னு வரும்போது 13% இபிஎஸ் growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. பார்ப்போம் ரியாலிட்டியில என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 1.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 11.4% குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி Q2 வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய் கிட்டக்க ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு. அது ப்ராஃபிட்னு பார்த்தோம், நெட் ப்ராஃபிட்னு பார்த்தா கூட கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போயிருக்கு. அதனால ஏபிஎஸ் 0.3 குறைஞ்சு 1.5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இவங்களுக்கு இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்களுக்கு 6.2 இருக்கு. ஸோ இப்போ இந்த 6.2னா இவன் இந்த குவார்ட்டருக்கு தான் இப்போ ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறான். அப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க 6.2 இன்ட்டு 5ன்னு போடணும். அப்படி 6.2 இன்ட்டு 5ன்னு போட்டோம்னா 31 வருது. 31னாக்க போன குவார்ட்டருக்கு 32 எடுத்து வச்சிருக்கிறான். அப்போ இது டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகுது. அப்போ கரெக்ஷன் இந்த டைத்துல இனிஷியேட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த இடத்துல நம்ம ஒரு அலாரம் எடுத்துக்கிறோம்.
இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல 0.93% வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 0.01% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 0.93% குறைச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் ஓட கரண்ட் ஹோல்டிங் 2.7ஆவும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 14.2ஆவும், எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 11.5ஆவும் இருக்கு. இப்ப இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 29.2, ஃபேர் பிரைஸ் 64, ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 152 இருக்கு. ஸோ இப்போ இங்க வந்து கரண்ட் பிரைஸ் வந்து 152, ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 2.36 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தோம்னா 2 கிட்டக்கு வந்தோடனே இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பார்ப்போம். நம்ம 2.36 எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். அதே மாதிரி இவன் வந்து சப்போஸ் மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னா 2.5 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அங்கேருந்து கரெக்ஷன் ஆகுறான் அப்படின்னு சொன்னா சென்சிட்டிவ் ஸ்டாக்ஸ் தான் 1.5 மேக்ஸிமம் வச்சுக்கலாம், இல்லாட்டி 1.75 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த 2 ரேஞ்சுக்குள்ள எங்கேயாவது வந்து ஒரு லோ ரேஞ்சை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல 2.5 அப்படின்னு சொன்னா இது பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது, 160 கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி 1.75 அப்படின்னு சொன்னா 112, 1.5னா 96. ஸோ இப்போ 1.75 நம்ம வச்சுக்கலாம். 112 அப்படிங்கிற இந்த ரேஞ்சு நமக்கு வந்து கிடைக்குது. இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோலேருந்து கிடைக்கக்கூடிய ரேஞ்சு. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு, அதாவது Q3க்கு வந்து ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இபிஎஸ் உடைய டிடிஎம், கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 6.3, அதை ஆவரேஜ் பண்ணும்போது 1.58ன்னு வருது. இது எக்ஸிட் ஆக போறது பார்த்தோம்னா 1.6. ஸோ இப்போ 0.02 தான் கூட. அப்ப இதை ஃபிளாட் ஆக்கிக்கலாம். Q2 நம்ம பார்க்கும்போது Q2 வந்து 1.5 இருக்கு, எஸ்டிமேஷன் 1.58 இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 0.08 வந்து கூட எடுத்திருக்கிறான். ஸோ இப்போ அது வந்து கூட எடுத்தாலும் அது வந்து ஃப்ராக்ஷனுக்குள்ள போயிருச்சு. ஸோ இப்போ இந்த ஃப்ராக்ஷனை விட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்டாக்னேட் ஆகுது. இப்போ இந்த ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க Q1 Q2ஓட growth ரேட் நம்ம பார்த்தோம்னா -16ன்னு வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கூடவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்குவோம். ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். சார்ட்ல நம்ம வந்து பார்க்கறது வந்து பிபியோட பாட்டம் பிபி ஜோன் ஃபுல்லா நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். பிபியோட பாட்டம் அப்படிங்கிறது 86லேருந்து 88, பிபி 119லேருந்து 121, பிபியோட டாப் 159லேருந்து 161. இதோட நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர் நம்ம எடுக்கும்போது 128, 107 அது நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல 128 இது இங்கே வருது. 107 அப்படிங்கிறது நம்ம வந்து இன்னொரு பாயிண்டா வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறது நல்லதுதான். நான் இங்கே மார்க் பண்ணல. ஸோ இப்போ இவன் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டரோட ஹைட்டை என்ன பண்ணான்னா ப்ரீவியஸ் குவார்ட்டரோட ஹைட்டை உடைக்கல. ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது அவன் கொஞ்சம் கீழே வந்து கரெக்ஷன் வந்துட்டான். இது இப்படியே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்க போறாங்களா, இல்லாட்டி ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோ வரைக்கும் வர போறாங்களா, இல்ல பிபி வரைக்கும் கரெக்ஷன் எடுக்க போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.